வணக்கம். பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை தீர்மானத்தை அறிவித்திருக்கின்றது அந்த நாட்டினுடைய சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம். அதாவது மக்களுக்கு எதிராக மனிதாபிமானத்துக்கு எதிரான செயற்பாடுகள் குற்றச் செயல்களில் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் முன்னாள் பங்களாதேஷிய பிரதமரான ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை தீர்ப்பை அளித்திருக்கின்றது அந்த நாட்டினுடைய குற்றவியல் தீர்ப்பாயம். பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா 1996 ஆண்டு அவாமி லீக் கட்சியை பொறுப்பேற்று பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அந்த தேர்தலிலே வெற்றி பெற்று முதல் தடவையாக அவர் பிரதமர் பதவியை வகித்திருந்தார் 96 மற்றும் 2001 ஆண்டு காலப்பகுதியில். அதன் பின்னர் 2009 ஆண்டிலிருந்து 2024 வரை 3 தடவைகள் ஆட்சியில் அமர்ந்தவராக காணப்படுகின்றார் ஷேக் ஹசீனா முன்னாள் பிரதமர். 2008, 2014 மற்றும் 2018 தேர்தல்களிலே தொடர்ச்சியாக பொது தேர்தல்களிலே வெற்றி பெற்றிருந்தார். 2024 ஆண்டு கூட ஜனவரி மாதம் இடம்பெற்ற பொது தேர்தலிலும் அவர் வெற்றி பெற்று 4வது தடவையாக ஆட்சியில் தொடர்ச்சியாக அமர்வதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்ட பங்களாதேஷின் முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா அந்த நாட்டினுடைய மாணவர்கள் மேற்கொண்ட மிக பெரும் போராட்டம், அதாவது 2024 ஜூலை மாதம் அளவில் மாணவர்கள் முக்கியமான ஜென்சி பரம்பரையினுடைய முக்கியமான போராட்டங்களில் ஒன்றாக கணிக்கப்படுகின்ற இந்த போராட்டம், அதாவது பங்களாதேஷினுடைய மாணவர் படை மாணவர்கள் அதிகமாக திரண்டு நின்று இவரை ஆட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கான மிக பெரும் போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். இந்த போராட்டத்திற்கான காரணம் கோட்டா முறை, அதாவது ஒதுக்கீட்டு முறையிலே அரச பணிகளில் மக்களை இணைத்துக் கொள்வது. 1971 ஆண்டு பங்களாதேஷ் ஆனது பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரத்தை பெற்ற போது அந்த காலகட்டத்திலே போராடிய பங்களாதேஷினுடைய படையினருக்காக, அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக தொடர்ச்சியாக 1/3 வீதமான அளவு அரச பணிகளில் அமர்வதற்கான அந்த திட்டம், அந்த கோட்டா முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது. அது மாத்திரமல்ல, பங்களாதேஷை பொறுத்தமட்டில் 170 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்கள். மில்லியனுக்கும் அதிகமான பட்டதாரிகள் மக்கள் தொழிலுக்காக போராடி வருகின்றார்கள். குறிப்பாக அரச வேலைகளை, அரச பணிகளில் அவர்கள் அமர்வதற்கு போராடுகின்ற நேரத்திலே இவ்வாறான கோட்டா முறை தகுந்தது அல்ல என்றுதான் இந்த மாணவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார்கள். அப்போது மாணவர்களுக்கு ஆதரவாக அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஷேக் ஹசீனா மற்றும் அந்த அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் பலரும் ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். அதன் பின்னர் இந்த போராட்டமானது வன்முறையாக மாறியிருந்தது. இந்த வன்முறை சம்பவத்திற்கு பிறகு ஷேக் ஹசீனா பதவியிலிருந்து விலகி நாடு விட்டு நாடு மாறியிருந்தார். இந்தியாவுக்கு சென்று தப்பித்துக் கொண்டார். அப்பொழுது ராணுவம் முழுமையாக களமிறங்கியிருந்தது. அதற்கு இடைக்காலத்தினுடைய ஒரு தலைவராக அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸினுடைய தலைமையில் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்கியிருந்தது. அந்த அரசாங்கத்திற்கு அமையத்தான் தற்பொழுது அத்தனை செயற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன. 2026 ஆண்டு தேர்தல் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிப்ரவரி மாதம் அளவிலே பொது தேர்தல். அதுவரை அவருடைய தலைமையில் தான் இந்த அரசாங்கம் நகர்ந்து செல்கின்றது. இதற்கு எதிராக கூட மக்கள் சில காரணிகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு வருகின்றார்கள். இதற்கிடையில் தான் இன்று குற்றவியல், சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அளித்திருக்கக்கூடிய அறிக்கையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒரு ஆடியோ பதிவு, அதாவது ஷேக் ஹசீனா முன்னாள் பிரதமர், அதாவது போராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்களை தாக்குமாறும் கட்டளை விதித்ததாக ஒரு குரல் பதிவு வெளியாக இருந்தது. அந்த ஆடியோ லீக்குக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் அத்தனையும் உள்வாங்கப்பட்டு தற்பொழுது இவருக்கு மனிதாபிமானத்துக்கு எதிரான, மனித குலத்துக்கு எதிரான இந்த மோசமான குற்ற செயலுக்காக ஷேக் ஹசீனா முன்னாள் பங்களாதேஷினுடைய பிரதமருக்கு மரண தண்டனையை தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது.